ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் சாப்டர்லேருந்து ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆர் த நம்பர்ஸ் தட் கேன் பி மல்டிப்ளை டுகெதர் டு கெட் அனதர் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 × 3 = 12. ஸோ இங்கே 12உடைய ஃபேக்டர்ஸ் என்ன? 4 and 3. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 × 5 = 15. ஸோ இங்கே 15உடைய ஃபேக்டர்ஸை 3 and 5. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. த ஆன்சர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்டு த ப்ராடக்ட். அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸை வந்து நம்ம 2 மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து மல்டிபிள் மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து டிவிஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஸோ இப்போ 12உடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 12 எப்படியெல்லாம் நம்ம டேபிள்ஸில் எழுத முடியும்? அதாவது ஆன்சர் 12 வர மாதிரி டேபிள்ஸில் எப்படியெல்லாம் எழுத முடியும்? இப்போது 1 டேபிளில் எழுத முடியும். 1 12s are 12. 2 டேபிள் எழுத முடியுமா? எஸ். 2 6 are 12. 3 டேபிள்லேயும் 12 வரும். 3 4s are 12. இப்போ பாருங்கள், 4 டேபிள்லேயும் நமக்கு 12 வரும். 4 3s are 12. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 3 4s இருக்குது. ஸோ இந்த சேம் நம்பர் தான் நமக்கு இங்கே உல்ட்டாவாக வந்திருக்கு. ஸோ அதனால் அதே நம்பரை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே விட்டுறலாம். ஸோ 5 டேபிளில் பார்த்தா நமக்கு 12 வராது. 6 டேபிளில் வரும். 6 2s are 12 வரும். பட் ஆல்ரெடி இங்கே 2 6 இருக்குது. இதே நம்பர் இங்கே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ அதனால் திரும்ப எழுத வேண்டிய தேவையில்லை. 7 டேபிளில் வராது. 8 டேபிளையும் வராது. 9 10 11 டேபிளையும் வராது. 12 டேபிளில் பார்த்தீங்கன்னா 12 1s are வரும். ஆனால் இங்கே ஆல்ரெடி 1 12s are அதே நம்பர் இங்கே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து திரும்ப நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 ஆர் 1 2 3 4 6 and 12. எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. 6 வந்து 6உடைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவிஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மல்டிபிள் மெத்தடில் நம்ம 1 2 3 அப்படின்னு ஒவ்வொரு டேபிளாக சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே டிவிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு 1 டேபிளில் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 6 வந்து 1 டேபிளில் டிவைட் ஆகுமா? எஸ். 6 1s are 6. 2 டேபிள்லேயும் டிவைட் ஆகும். 3 2s are 6. 3 டேபிள்லேயும் 6 வந்து டிவைட் பண்ண முடியும். 2 3s are 6. ஸோ நெக்ஸ்ட்டு 4 5 டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. தென் 6 டேபிளில் பாருங்கள், 6 டேபிள்லேயும் டிவைட் பண்ண முடியும். 1 6 are 6. அதுக்கப்புறம் 7 8 எந்த டேபிள்லையுமே வந்து 6ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து இவ்வளோதான். 1 2 3 and 6. இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6.